தமிழகத்தில் உள்ள 34 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு விளக்கம் கேட்டு தேசிய மருத்துவ ஆணையம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. பேராசிரியர்கள் பற்றாக்குறை, காலி பணியிடங்களை நிரப்பாதது உள்ளிட்ட குறைபாடுகளை சுட்டிக்காட்டி சென்னை மற்றும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரிகளை தவிர தமிழகத்தில் உள்ள மற்ற அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். இது குறித்தான உங்க கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ராதிகா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகளுக்கு தற்போது தேசிய மருத்துவ ஆணையம் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறது. எதற்காக இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மருத்துவமனையுடன் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள்ல பல்வேறு ஃபேக்கல்ட்டியினுடைய ஷார்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்பிப்பவர்களுடைய துறை சார்ந்த பேராசிரியர்களுடைய ஷார்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது தேசிய மருத்துவ ஆணையத்திற்கு தெரிய வந்ததா தகவல் வெளியானதை அடுத்து இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஷோகாஸ் நோட்டீஸ்ல எம்எம்சி, அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அதே போன்று மெட்ராஸ் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், இந்த இரண்டு மருத்துவமனைகளுக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பப்படவில்லை. அவர்களிடம் வாய்மொழியாக ஒரு சில கிளாரிபிகேஷன்ஸ் அவங்க நேரடியா தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்காங்க. அவங்க நோட்டீஸ் எதுவும் அனுப்பாம இருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய பணியாளர்கள், ஊழியர்களுடைய பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 95% வரை பல்வேறு துறைகள்ல துறை சார்ந்த ஊழியர்களுடைய பற்றாக்குறை, துறை சார்ந்த பேராசிரியர்களுடைய பற்றாக்குறை, அதே போன்ற துறை சார்ந்த மருத்துவர்கள், துறை சார்ந்த செவிலியர்கள் போன்றவருடைய பற்றாக்குறை இருக்கிறது. இதன் காரணமாக அந்த மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய நோயாளிகள் மிகப்பெரிய அளவிலான அவதி அடைகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு சில மருத்துவமனைகள்ல 20க்கும் மேற்பட்ட துறைகள்ல மிகப்பெரிய அளவிலான பணியாளர்களுடைய பற்றாக்குறை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியுடனான அந்த மருத்துவமனையில 20க்கும் மேற்பட்ட துறைகள்ல அந்த ஃபேக்கல்டி ஷார்டேஜ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த நோட்டீஸுக்கு உடனடியான பதிலை தமிழக அரசு வழங்க வேண்டும். ஒவ்வொரு மருத்துவமனைகளும் அந்த கடந்த 2 ஆண்டுகளுக்கான ஆண்டு அறிக்கை தொடர்பான விவரங்களை வழங்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அறிவுறுத்தல் எல்லாம் தற்போது தேசிய மருத்துவ ஆணையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதனையெல்லாம் ஒப்பிட்டு இந்த ஷார்டேஜ் ஏன் வந்தது அப்படின்றத முழுமையா ஆய்வு செஞ்சு அந்த ஷார்டேஜ் இவங்க அரசினுடைய குறைபாட்டினால வந்ததா இருந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருப்பதாகவே தெரிகிறது. அந்த அடிப்படையில இந்த ஷோகாஸ் நோட்டீஸுக்கு 34 மருத்துவமனைகளும் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று என்எம்சி தற்போது அந்த சுற்றறிக்கையில குறிப்பிட்டிருக்கின்றது. ராதிகா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.